அன்னையே ஆரோக்கியத்தாயே அருட்கடலே அம்மா தன்னையே தந்துலகைத்தான் மீட்க வந்தவரா மன்னவராம் ஆண்டவரை மகனாகத் தந்தவளே உன்னை நம்பி வந்தேன் உற்ற துணை செய்யம்மா. அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே ஆராதனை செய்கின்றேன் ஆராதனை செய்கின்றேன் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வழி ஊட்டி எம்மை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும் இன்னே தானும் நன்றி துதி கூறி பணிவேன் என் நிறைவா உங்கள் திரு உள்ளபடி என்னை நடத்தும் பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் தயவு செய்து அமருங்கள். அன்பார்ந்து அருட்தந்தை ஏ ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்களே, அன்பார்ந்து அருட்தந்தை எஸ் கிளிட்டஸ் ரெக்ஸ் அடிகளார் அவர்களே, அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, பங்கு மக்களே, அனைவருக்கும் இந்த நாள், இந்த பங்கிற்கு இந்த நாள் வரலாற்றிலே ஒரு சிறப்பு மிக்க நாளாக அமைந்திருக்கிறது. இதனால் நமது பேராயர் அவர்கள் நமது பங்கிற்கு, தட்டாஞ்சாவடி பங்கிற்கு புதியதொரு பங்கு குருவை நியமனம் செய்திருக்கிறார்கள். அந்த புதிய பங்கு குரு இன்று பதவி ஏற்க இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே இறை அருள் நம் பங்கிலே மிக அதிகமாக பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். எனவே இங்கு வந்திருக்கின்ற பங்கு மக்களும் இந்த பங்கை சார்ந்த மற்றவர்களும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டிய நாள் இந்த நாள். இதனால் நமக்கு ஒரு புதிய பங்கு குரு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே நன்றி கூறுவோம். கடந்த 2 ஆண்டுகளாக நமது அருள் தந்தை ஏ ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்கள்
இந்த பங்கிலே பலவிதமான சிறப்பான செயல்களும் மற்ற ஆன்மீக காரியங்களில் இன்னும் அதிகமாக மக்களை ஊக்குவித்தலிலும் அவர் செயல்படுத்தியிருக்கிறார்கள். விழா கொண்டாடுவதிலும் சரி, பக்தி முயற்சிகளில் மக்கள் முன்னிலை கொண்டு சேர்ப்பதிலும் சரி, அவர் தங்கள் பணியை சிறப்பாக செய்து இங்கிருந்து பணிமாற்றம் பெற்று ஆன்ம குருவாக புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியில் அவர் பணி நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2 ஆண்டுகள் இங்கு பணியாற்றியதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அவர் தந்ததற்காக அவருக்கு நாம் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் அவரை ஆசீர்வதிக்கும், நல்ல உடல்நலம் தந்து இறைவன் அவரை வழிகாட்ட வேண்டும் என்றும், அவர் கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மீக பணியில் அந்த மாணவர்களை நெறிகாட்டுகின்ற பணியில் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்றும் அவருக்காக நாம் வாழ்த்து கூறுவோம். அவர் ஒன்றாக பள்ளியிலே படித்தவர்கள், 10th 11th எல்லாம் படித்தவர்கள், காலேஜில் PUC எல்லாம் படித்தவர்கள். எனவே அருள் தந்தை அவர்களை இந்த நேரத்தில் அவருக்கு வாழ்த்து கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல் புதியதொரு பங்கு தந்தை வந்திருக்கிறார். தந்தை எஸ். கில்டஸ் ரெக்ஸ் அவர்கள் நமது மறை மாவட்டத்திற்காக அவருடைய திருச்சபை சட்டத்தில் அவர் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். அவர் டாக்டரேட் இன் கேனல் லா. அதனால் எல்லா பிஷப்பும் DCLன்னு போட்டுவாங்க, நிறைய பிஷப். அதுபோல் இவர் DCL, அதாவது டாக்டர் இன் கேனல் லாவில் திருச்சபை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு குரு. இங்கே பல ஆண்டுகள் நமது திருமண ஒழுங்காற்று நீதிமன்றத்தில் அவர் முதன்மை நீதிபதியாக பணியாற்றினார்கள். சில ஆண்டுகள் பல பங்குகளிலே பணிபுரிந்திருக்கிறார்கள். இப்பொழுது இங்கு நமது பங்கிற்கு பங்கு பொறுப்பாளராக, பங்கு பணியாளராக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சேவை மிக்கவர். அவருடைய பணியை நான் பார்த்துருக்கிற பல நேரங்களில் அவர் இங்கே திண்டிவனத்தில் விகாரேட்டில் அவர் பணியாற்றிய பொழுதும் அவர் கூட பார்த்துருக்கிறேன். கடலூரில் இருக்கும் பொழுது, நான் இருக்கும் பொழுது அவர் நெல்லிக்குப்பத்தில் பங்கு தந்தையாக இருந்திருக்கிறார். எனவே அவருடைய பங்கு செயல்பாடுகளையும் நான் நேராக கண்டிருக்கிறேன். எனவே அவரும் சிறப்பாக பங்கு பணியிலே மற்றவருடைய மனது நோகாமல் பணியாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் பெற்ற தந்தை அவர்கள். அவருடைய பேச்சு, உங்களிடம் இருக்கின்ற அவர் அணுகுமுறையை மிகவும் ஒரு எளிய ஒரு சிறு குழந்தையை போல அணுகுமுறையை நாம் பார்க்கலாம். நல்ல ஒரு பங்கு தந்தை உங்களுக்கு கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவரையும் சிறப்பாக இந்த நேரத்தில் வரவேற்போம். இறைவன் ஆசீரும் உங்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய புத்துழைப்பும் அவர் இருக்கின்ற பணி செய்கின்ற அந்த நாட்களிலே அவருடைய இருக்கும் என்றும் வாக்குறுதி தருவனமாக நம்ம கையொலி எழுப்பி அவரை வரவேற்போம். அடுத்த கட்டமாக ஆயருடைய பணியேற்பு ஆணையை நான் இப்பொழுது தமிழிலே நான் படிக்கின்றேன். அதற்கு பிறகு நமது புதிய பங்கு தந்தை அவர்கள் விசுவாச நம்பிக்கை அறிக்கையை வெளியிட்டு பதவி பிரமாண ஜபத்தை அவர் சொல்லி அவர் கையெழுத்திடுவார்கள். அதற்கு பிறகு நாம் சடங்குகள் நடைபெறும், ஒப்புவிக்கின்ற சடங்குகள் நடைபெறும். அதற்கு பிறகு திவ்யநற்கருணை ஆசீர்வாதம். புதிய குருவானவர், புதிய பங்கு தந்தை மக்களை தீர்த்தத்தால் மந்திரிப்பார். அதற்கு பிறகு ஆசீர்வாதம் இருக்கும். புனித பாத்திமா அன்னை ஆலயம் தட்டாஞ்சாவடி பங்கைச் சேர்ந்த கிறிஸ்துவ நம்பிக்கையாளருக்கு நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானம் உண்டாவதாக. இதுவரை உங்கள் பங்கு விசாரணை குருவாயிருந்த மறைதிரு ஏ. ஆரோக்கியதாஸ் அடிகளாருக்கு பதிலாக மறைதிரு எஸ். கில்டஸ் ரெக்ஸ் அடிகளாருடைய பக்தி, ஞானம், விவேகம் இவற்றை நாம் நன்கு அறிந்திருப்பதால் இவரை உங்கள் பங்கு தந்தையாக நாம் நியமிக்கிறோம். இயேசுவின் விலைமதிக்கப்படாத திரு இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஆன்மாக்களின் ஈடேற்ற வேலையை ஊக்கமாய் செய்வதும், மறைக்காரியங்களில் சன்மார்க்க அறநெறியில் உங்களுக்கு போதிக்கிறதும், இறைவன் ஆலயத்தையும் அதன் பொருட்களையும் அதனை சார்ந்த எல்லாவற்றையும் திருச்சபை சட்டப்படியும் மறைமாவட்ட ஒழுங்கின்படியும் பராமரித்து வருவதும்
நம்மால் நியமிக்கப்பட்ட இந்த மறைதிரு அடிகளாரின் கடமையாகும். உங்களுடைய ஆயினும் ஆன்ம குருவுமான இவருக்கு நீங்கள் தக்க மரியாதையும் கீழ்ப்படிதலும் காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இங்கனம் பிரான்சிஸ் கலிஸ்ட், புதுவை கடலூர் பேராயர், பேராயர் இல்லம், புதுவை 9/6/25. ஃபாதர் எஸ். கிளீட்டஸ் ரெக்ஸ் என்ற பெயர் கொண்ட நான் கீழ்கண்ட விசுவாச உண்மைகள் அனைத்தையும் உறுதியாய் விசுவசித்து அறிக்கையிடுகின்றேன். ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள பிதா அவரே, சர்வேஸ்வரனின் ஏக சுதனாய் ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் யோகங்களுக்கு எல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, மெய்யங்கடவுளின்று மெய்யங்கடவுளாக ஜனித்தவர். இவர் ஜனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சே பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்துக்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். சீவியரையும் மரித்தவரையும் நடுத்திற்க மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவு இராது. பிதாவினின்றும் சுதனின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமை பெறுகின்றார். தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவை என விசுவசிக்க வேண்டுமென்று திருச்சபை சிறப்பான பிரகடனத்தின் மூலமாகவோ அல்லது தனது சாதாரண போதிக்கும் அதிகாரத்தினாலோ அறிவுறுத்துகின்ற விவிலியத்தில் அடங்கியுள்ள மறை உண்மைகள் அல்லது திருச்சபையின் மரபு வழிவந்த மறை உண்மைகள் அனைத்தையும் நானும் உறுதியாய் விசுவசிக்கின்றேன். அதே திருச்சபையால் உறுதியான இறுதி முடிவோடு போதிக்கப்படுகின்ற விசுவாசம் ஒழுக்க நெறி சார்ந்த அனைத்தையும் நானும் ஏற்று கடைபிடிக்கின்றேன். மேலும் சிந்தனை, விருப்பம் முதலியவைகளில் இருக்க வேண்டிய சமய கீழ்ப்படிதல் உணர்வோடு திருத்தந்தையோ அல்லது ஆயர் குழுவோ சிறப்பான அதிகாரத்தை கொண்டு உறுதியான இறுதி முடிவு என்ற எண்ணத்தோடு போதிக்காமல் தங்களுடைய சாதாரண போதிக்கும் அதிகாரத்தோடு வெளியிடும் மறைக்கோட்பாடுகள் அனைத்தையும் ஏற்று கடைபிடிக்கின்றேன். இப்பொழுது விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிட்டு நான் பதவி பிரமாணம் உறுதிமொழியை நான் இப்பொழுது உங்கள் முன்பாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஃபாதர் எஸ். கிளீட்டஸ் ரெக்ஸ் என்ற பெயர் கொண்ட நான் என் பணி பொறுப்பை ஏற்கும் இவ்வேளையில் என் சொல்லாலும் நடத்தியாலும் எப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபையோடு உள்ள ஒன்றிப்பை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றேன். என் கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பொது திருச்சபையிலும் தல திருச்சபையிலும் நான் பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளேன் என்றும் அவற்றின் மூலம் திருச்சபையோடு பிணைக்கப்பட்டுள்ளேன் என்றும் உணர்ந்து வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளின்படி மேலான கவனத்தோடும் பிரமாணிக்கத்தோடும் என்றும் கடமைகளை நிறைவேற்றுவேன். திருச்சபையின் பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுகையில் நான் பெற்றுக்கொண்ட விசுவாச உண்மைகள் அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்து பிரமாணிக்கமாய் போதித்து அவற்றை எடுத்துரைப்பேன். எனவே இதற்கு முரணான போதனையை விளக்குவேன். திருச்சபையின் பொது ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து அவற்றை பரப்புவேன். திருச்சபையின் சட்டங்களை, குறிப்பாக திருச்சபையின் திருச்சட்ட தொகுப்பில் உள்ளவற்றை கடைபிடிப்பேன்.
மெய்யான மறைவல்லுநர்கள் என்ற முறையிலும் விசுவாசத்தின் போதகர்கள் என்ற முறையிலும் திருச்சபையின் மேய்ப்பர்கள் அறிக்கையிடுகின்றவற்றை அல்லது திருச்சபையின் மெய்யான வழிகாட்டிகள் என்ற முறையில் அவர்கள் நிலைநாட்டுகின்றவற்றை நான் கிறிஸ்துவ கீழ்ப்படிதலுடன் பின்பற்றுவேன். திருச்சபையின் பெயராலும் ஆணையாலும் ஆற்றப்படுகின்ற அப்போஸ்தல பணி அதே திருச்சபையில் நிறைவேற்றப்பட மாநில ஆயருக்கு பிரமாணிக்கத்துடன் துணை புரிவேன். திருநூலை என் கரங்களால் தொட்டு உறுதிமொழி கூறும் எனக்கு இறைவா அருள் துணை தாரும். அனைவரும் எழுதி நிற்போம். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அதிகாரம் பெற்றுள்ள நம்ம புதுவை கடலூர் மறை மாநிலத்தின் பேராயரான பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் பிரதிநிதியாக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் இந்த ஆலயத்தையும் பங்கையும் இவற்றை நிர்வகிக்க தேவையான உரிமை அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். ஆலயத்தின் திறவுகோள்களையும் ஆண்டவரின் திருத்தலங்களில் பாதுகாவல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். அணிகலன்களால் நன்று அலங்கரிக்கப்பட்ட கன்னிகையும் பத்தினியும் போன்ற இறைவன் இந்த இல்லத்தை தக்க மேரை மரியாதையோடும் மகிழ்ச்சியுடன் காத்திட ஆர்வமாயிரும். ஆமேன். இப்பொழுது நம்ம புதிய பங்கு தந்தை தீர்த்தத்தை நம்மை தெளித்து நமக்கு ஆசி வழங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து திவ்யநற்கரணை ஆசீர்வாதம் நடைபெறும். கர்த்தாவே
செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மாண்புயரீவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாவி மனித நிதனை அறிய இயலாம் முறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதர்வர்க்கும் புகழ்ச்சியோடு வேட்சியாகும் மீட்பின் பெருமை மகிழ்மையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
பிரியமானவர்களே, குருக்கள் அங்கே பீடத்திற்கு முன்பாக அமர்வார்கள். வருகை தந்திருக்கின்ற புதிய குருவை நாம் எல்லோரும் சேர்ந்து அன்பாக வரவேற்போம். ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 5 நிமிடம் ஆகும். எல்லாரும் அமர்ந்து அந்த நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு வீடு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாதா பாடல் எல்லோரும் பாடக்கூடிய ஒரு பாடலை பாடுங்கள். ஒரு அடி பாடுங்க. எனக்கு பிரியமான என் பாசமிகு பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறை வாழ்த்தோடு மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே நமக்காக அனுப்பப்பட்ட புதிய பங்கு தந்தை அவர்கள் நம்முடைய பங்கின் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். இந்த மகிழ்ச்சிகரமான நல்ல வேளையிலே புதிய பங்கு தந்தை அவர்களை பங்கு மக்களாகிய உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்து கூறி பொன்னாடை அணிவித்து அவரை உங்கள் பெயராலும் என்னுடைய பெயராலும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து சொல்லும்பொழுது நான் போட்டுக்கலாம். அடுத்தபடியாக இந்த பதவி பிரமாண நிகழ்வை ஆயருடைய பிரதிநிதியாக இருந்து நடத்தி தர இங்கே வருகை தந்திருக்கின்றவர் ஆயர் கல்வி பிரதிநிதியாகிய பேரருட் தந்தை ஜி பீட்டராஜன் அவர்கள். இந்த நிகழ்வை நடத்தி தந்து நிறைவு செய்வதற்கு வந்திருக்கிற அவரையும் நம்முடைய பங்கின் பெயரால் பங்கு மக்களாகிய உங்கள் பெயராலும் என்னுடைய பெயராலும் வாழ்த்தி வருகவர் என்று கூறி அவர் செய்த இந்த பணிக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்திலே உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு தெரிவிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது புதிய பங்கு தந்தைக்கு பொன்னாடை போர்த்த விரும்புகின்றவர்கள் என்னிடம் வந்து பெயர் சொல்லிவிட்டு அப்படியே போய் நீங்கள் பொன்னாடை போடலாம். மடத்து சார்பாக மடத்தின் தலைவி அருட்சகோதரி பெர்னா அவர்கள் பொன்னாடை போர்த்தி புதிய குருவை வரவேற்று அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக ஜெபமணி அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய மக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி பங்கு தந்தைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக ஆரோக்கியராஜ் பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார் ஜெபமணி அவர்கள். லேத் ஆரோக்கியராஜ் அவர்கள் புதிய பங்கு தந்தைக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். ஜேவியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பங்கு தந்தையை கௌரவிக்கின்றார். ஜேவியர் கலைவான் நகர் அன்பிய பொறுப்பாளர் பொன்னாடை போர்த்தி புதிய பங்கு தந்தையை கௌரவிக்கின்றார். நமது பங்கு தந்தை பாசமிகு பங்கு தந்தைக்கு திரு ஜேவியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்.
லேத் ஆரோக்கியராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய பங்கு தந்தையை கௌரவிக்கின்றார். நன்றி நிமித்தம். திரு ஜேவியர் அவர்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே இறைவனுடைய திட்டத்திலே ஈராண்டுகள் இங்கே உங்களோடு இருந்து பணி செய்யும் வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். ஒருவேளை நம்முடைய மனித பார்வையிலே இந்த 2 வருடம் என்பது ஒரு சின்ன ஒரு காலகட்டம், அது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த 2 வருடத்தில் இங்கு பணியாற்றும் பொழுது நீங்கள் காட்டிய பேரன்பு, ஒத்துழைப்பு, கொடுத்த உற்சாகம், இதையெல்லாம் நான் நன்றியோடு இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றேன். ஆகவே என் பாசமிகு பங்கு மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும், வந்தவர்கள் வராதவர்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய பெயரால் மிகவும் பணிவோடு, அன்போடு, நேயத்தோடு உங்கள் அனைவருக்கும் நீங்கள் செய்த அத்தனை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புகளுக்கும் நல்லதுக்கும் நான் தலை சாய்த்து நன்றி தெரிவித்து உங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்பேன். என்னுடைய ஜெபத்தில் இருப்பீர்கள் என்பதையும் கூறிக்கொண்டு என்னுடைய இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய புதிய பங்கு தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்வார்கள். அன்புமிகு அருட்தந்தை பீட்டர் ராஜேந்திரன் அடிகளார் அவர்களே, அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்களே, அருள் சகோதரிகளே, பங்கு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூய பாத்திமா அன்னை ஆலயம் இந்த பங்கிற்கு வருவது மகிழ்ச்சி அளிக்கின்றது. அனைத்து விதத்திலும் கடவுளுடைய பணியை நாம் செய்கின்றோம். எனவே கடவுள் என்ன கை காட்டுகின்றாரோ அதை செயல்படுத்த நான் தயாராக இருப்பேன். அன்னை மரியாளுடைய பரிந்துரை நமக்கு இருக்கின்ற பொழுது அனைத்தும் நன்றாக இருக்கும். அழகான ஆலயமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இறை மக்களாக தெரிகின்றீர்கள். எனவே ஆண்டவர் வழிகாட்டுதல், அன்னை மரியாளுடைய பரிந்துரை, உங்களுடைய ஒத்துழைப்பு அனைத்தும் இருக்கின்ற பொழுது பங்கை சிறப்பாக வழிநடத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எனவே மனிதர்கள் நாம் பலவீனமானவர்கள், குற்றங்குறை உள்ளவர்கள். இந்த திருச்சபையை புனித ராயப்பரிடம் ஆண்டவர் கொடுத்தார். திருச்சபை பொறுப்பை, தலைமை பொறுப்பை கொடுத்தார். அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். புனித ராயப்பருடைய சங்கடங்களை நாம் விவிலியத்தில் பார்த்திருக்கின்றோம். ஆக மனிதர்களாக இருக்கின்ற நாம் பலவிதமான சங்கடங்கள் பலவற்றை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே முழுமையான நிறைவான ஒரு மனிதரை பார்க்க முடியாது. எனவே எல்லாவற்றிற்கும் கடவுள் மேல் நாம் பாரத்தை போட்டுவிட்டு அவர் தருகின்ற அந்த அறிவுறுத்துதல், வழிகாட்டுதல், சக்தி, ஆற்றல் அவற்றை பயன்படுத்தி நாம் செயல்படுகின்ற பொழுது அவருடைய ஆலயம் மென்மேலும் வளர்ச்சியை காணும். எனவே நான் அந்த இறை நம்பிக்கையிடம், இறைவனிடம் என்னை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் என்னை வழி நடத்தட்டும். பாத்திமா அன்னை எனக்காக பரிந்து பேசட்டும். அவர்களுடைய வழிகாட்டுதலில் நான் நடப்பேன் என்று இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என்னுடைய உறுதியை கூறிக்கொண்டு, இங்கு எனக்கு அன்பான வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்தந்தை பீட்டர் ராஜேந்திரன் அடிகளார் எனக்கு மிகவும் பழக்கமானவர். எனவே அவர் இங்கு வந்து எனக்கு இந்த பணி நியமனத்தை ஏற்படுத்தி கொடுத்த அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் எனக்கு முன்பே நன்கு அறிமுகமானவர். எனவே அவர் இடமிருந்து இந்த பொறுப்பை நான் பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கும் நன்றி கூறுகின்றேன். அவர் கூறுகின்ற அந்த அறிவுறுத்தல்கள் அவர் எனக்கு ஒரு காலம்
தொடக்கத்தில் இருக்கின்றேன், ஒன்றும் எனக்கு தெரியாது, புதிய இடம். எனவே அவர் வழி நடத்துதல் எல்லாவற்றையும் ஒரு சில நாட்களில் நான் கற்றுக்கொண்டு அனைத்து விதத்திலும் நான் நல்ல விதமாக பணியாற்ற முயற்சி செய்கின்றேன். அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அனைவருக்கும் இந்த நேரத்தில் இங்கு வந்திருந்து என்னை வாழ்த்தியதற்காக, வரவேற்றியதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய ஆசீர் உங்கள் மீது தங்கியிருப்பதாக. சார்ந்தவர்களே, இறுதியாக நம்முடைய ஆயருடைய பிரதிநிதியாக இங்கு வருகை தந்து இந்த பேரருட் தந்தை கிளீட்டஸ் அவருடைய அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியை நடத்தி தந்து நிறைவேற்றி தந்த நம்முடைய ஆயர் பிரதிநிதியாக வந்திருக்கின்ற பேரருட் பணி ஜி பீட்டராஜ் அவர்களுக்கு உங்கள் பேரால் என்னுடைய பேராலும் மீண்டுமாக நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக புதிய பங்கு தந்தைக்கு அவருடைய காதில் நல்ல விஷயங்களை சொல்கிறேன். நம்முடைய ஆலயம் இந்த சாலையில் மெயினான ஒரு இடத்துல இருக்குது. ஒன்று, இங்கே இதனுடைய சிறப்பு, இங்கே பாடற் குழுவினர் மிக சிறப்பாக பாடுவார்கள் என்பது மலை மேல் உள்ள ஒளியை போன்றது. நான் சொல்லி தெரியவில்லை, நீங்கள் போக போக பார்த்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்க. அப்படி ஒரு சிறந்த பாடற் குழு இங்கு இருந்து மக்களையும் பாட வைக்கிறார், அவர்களும் பாடுகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இங்கு ஏறக்குறைய 15 அன்பியங்கள், சின்னதெல்லாம் சேர்த்தா ஒரு 15 to 16 அன்பியங்கள் இருக்கிறது. அவர்கள் பொறுப்பாளர் இருக்கிறார்கள். முக்கியமான நிகழ்வழி நேரத்திலே அவர்களோடு நீங்கள் கலந்து பேசி இந்த திருவிழா ஏற்பாடுகள் போன்றவற்றையெல்லாம் செய்வதற்கு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும்பொழுது வந்து ஒத்துழைப்பாக இருப்பார்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையோடு இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இறைவனுடைய ஆசிரியர் நம்மோடு இருந்து வழி நடத்தட்டும். புதியதாக வந்திருக்கின்ற பங்கு தந்தை அவர்கள் மிக மிக எளிமையானவர். அது அதிகமாக சொல்லக்கூடாது, சுருக்கமாக சொல்கிறேன். மிக எளிமையானவர், ஆனால் நல்ல ஒரு கடவுள் கொடுத்த ஞானம் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக என்னை விட இன்னும் திறமையாக, அழகாக, நன்றாக இந்த பங்கை வழிநடத்துவார் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் எனக்கு நீங்கள் கொடுத்த அன்பு, ஒத்துழைப்பு போல என்னை விட, எனக்கு கொடுத்ததை விட இன்னும் அதிகமாக அவருக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து அவருடைய இளமையை தட்டி கொடுத்து அவர் சிறப்பாக பணியாற்றுவதற்கு நீங்கள் எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பாக இருந்தால் அவர் நமக்காக உழைக்க தயாராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவரோடு இணைந்து ஒத்துழைப்பாக கேட்டுக்கொண்டு நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதி ஆசீர்.